இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியின் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே இன்றைக்கு நாம் எப்பொழுதும் எடுத்துக்கொள்கிறது போல ஒரு குறை, எல்லோருக்கும் இருக்கின்றதான ஒரு குறையை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். கண்ணாடி இல்லாத ஒரு மனிதனை பார்ப்பது இந்த காலத்திலே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. சின்ன குழந்தையிலேருந்து 7-8 வயசுலே இருந்து கண்ணாடி ஆரம்பித்து 60 வயதிலே போடுவது எப்போவுமே சகஜம், அது வேறு சமாச்சாரம். ஆனால் 7-8 வயதிலே கண்ணாடி போட ஆரம்பிப்பது இந்த தலைமுறையிலேயே ஏற்பட்டிருக்கிறது. அந்த குறையை நீக்குவதற்கு என்ன வழி? அந்த கண்ணாடி இல்லாமல் கண் பார்வையை சரியாக இருப்பதற்கு என்ன வழி, என்ன செய்யலாம்? அதற்கான உணவு வகைகள் என்ன, மந்திரங்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பது பற்றி கேட்டிருக்கின்றார்கள். சுவாமிகள் ஏற்கனவே இது பற்றி கண்ணாடியை தவிர்ப்போம் என்று ஒரு நிகழ்ச்சியை செய்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே மேற்கொண்டு என்ன வேண்டும் என்பதை தாங்கள் தெரிவித்தால் அடியார்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு அற்புதமான விஷயம். இனி கவலை வேண்டாம், நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்போ போன நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, போன பகுதிகளெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு வருகின்ற கலியுகத்தில் குழந்தைங்களுக்கு இப்படியெல்லாம் பாதிப்பு இருக்கும்ன்றதை நான் சொல்லியிருப்பேன். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அது ஏன் உருவாகுது? அது குழந்தை பருவத்தில் என்ன தெரிய போகுது? ஒரு 5 வயசு 10 வயசு பையனுக்கு என்ன இருக்க போகுது? அவனுக்கு ஏன் அந்த கண்ணு தெரியாத போனோம் அப்படின்னா, அது எங்கே தப்பு நடந்தது? நிறைய பேருக்கு தாய்ப்பால் பிரச்சனைங்க. முதல்ல சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாகரீகம் கருதி தாய்ப்பாலை தவிர்க்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, தாய்ப்பால் சரியாக இல்லைன்னு விட்டுடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இருந்தும் குறைந்த நாட்களாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் முதல்ல தவிர்ச்சிருங்க. தாய்ப்பாலை குறைந்தது 2 வயது வரைக்கும் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. அடுத்தபடியா கருவுற்ற தாய், நான் சொன்னது ஆகாரத்தை கரெக்டாக கடைபிடிக்கணும். சில விஷயங்களை எனக்கு பிடிக்கலன்னு தவிர்த்துறது, சில விஷயங்களை பிடிக்குதுன்னு அதிகமாக சாப்பிட்றது. எப்போ? கருவுற்ற பிறகு. இது பெரிய தவறு. இன்னைக்கு என்ன சொல்கிறோம், கீரையில் இல்லாத சத்தே இல்லைன்றோம். எத்தனை பெண்மணி கருதறிந்து கீரைகளை சரியாக எடுக்கிறீங்க, அல்லது சத்துள்ள ஆகாரத்தை எங்கேருந்து எடுக்கிறீங்க? இன்னைக்கு காலப்போக்கில் பிடிக்கின்ற ஆகாரத்தை அதிகமாக செயல்படுத்துகிறோம். எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று தெரிஞ்சு போச்சு, பாலில் குங்குமப்பூ கலந்து போட்டால் குழந்தை நல்லா இருக்கும். அதை மட்டும்தான் பார்க்குறீங்க. அதை குங்குமப்பூவை கலந்து போட்டால் குழந்தை நல்லா இருக்கணும்னு தெரிகிற உங்களுக்கு ஏன் கரிசலாங்கண்ணி கீரை நிறையா எடுத்துக்கணும்னு வரமாட்டேங்குது? கரிசலாங்கண்ணி கீரை வாரத்தில் 4 நாள் சாப்பிடுங்க. அது ஏன் கெடுது? பொன்னாங்கண்ணி சாப்பிடுங்க. ஏன் கண்ணு கெடுது? அந்த குழந்தை வளரும் போதே சக்தியாக வளரும். பாருங்கள், விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக ஒரு விஷயம் இருக்குது. இரத்த சம்பந்தங்களால் வர்றது வேற, அது சொற்பந்தான். அதனால் அதை பற்றி பேசவே வேண்டாம். 20 விழுக்காடு தான் இருக்கும். ஆனால் 80 விழுக்காடு தாய் கருவுற்ற நாள் முதல் ஆகாரத்தை கரெக்டாக கடைபிடித்து செய்ய வேண்டும். ஒன்று. இன்னொரு விஷயம், இயற்கையை கருவுற்ற தாய் 3வது மாதத்திலிருந்து இந்த பச்சை பசேல் என்று இருக்கக்கூடியதை ஒரு நாளைக்கு காலை 20 நிமிடம், மாலை 20 நிமிடம் அதை பார்க்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த கண்ணில் நீங்கள் அந்த இயற்கை கிரீனிஷ், அந்த பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய இயற்கை பகுதியை 20 நிமிடம் பார்த்து அதை கருவுற்ற குழந்தைக்கு செலுத்த வேண்டும். நான் பார்வை என் குழந்தைக்கு பார்வை எந்த காலத்துலையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத செலுத்துகிறோம். எப்போ செலுத்துகிறோம்? சத்துள்ள ஆகாரத்தை மருத்துவரிடத்திலேயோ அல்லது அனுபவம் மிகுந்த தாய் பாட்டி மூதார்கள் வழியாவோ அல்லது அனுபவம் மிக்கவர்களுடைய வழியாவோ அதை தெரிந்து கண்டிப்பாக கேட்கணும். என் குழந்தை இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறீங்களா? கேளுங்க. வேலைக்கு போகிற பெண் எத்தனையோ பேர் இருக்கீங்க, அவசர அவசரமாக வேலைக்கு போகிறீங்க, அவசர அவசரமாக சாப்பிட்றீங்க, கோழி முழுங்குற மாதிரி முழுங்குறீங்க, நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, வேலை தவறி சாப்பிட்றீங்க. அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு எப்படிங்க சத்து வரும்?
எல்லா தவறுக்கும் காரணம் நம்ம தான். ஏற்கனவே இயற்கையில நம்ம பாதி விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எந்த இயற்கையா இருந்தாலும் நம்மளும் செயற்கைகள்ல விஷத்தை பயன்படுத்திக்கிட்டா எப்படி? அது நியமனமே இல்லை. இன்னைக்கு பெருமளவில் வேலைக்கு போறது தான். அப்போ அவசர சாப்பாடு, அவசரமா நேரத்தை கடைபிடிக்கிறது, வேலை தவறி சாப்பிட்றது, சத்து இல்லாமல் சாப்பிட்றது, அப்படி இருந்தா ஒரு குழந்தைக்கு சளி, இன்னைக்கு பாருங்க, கண்ணை விட்டுருங்க, எத்தனை குழந்தை சளி இல்லாமல் ஏதாவது ஒரு குழந்தை காட்டுங்க. 100க்கு 85 விழுக்காடு சளி உள்ள குழந்தைங்க இருக்கும். 15 விழுக்காடு தான் எதுவுமே இல்லாத குழந்தைங்க இருக்கும். அப்புறம் சின்னதாக பிறக்குது, எடை கம்மியாக பிறக்குது, அதிக எடையோட பிறக்குது, கண் வரும்பொழுதே சரியில்லை, மூளை வளர்ச்சி இல்லை, பேச மாட்டேங்குது, இப்படியெல்லாம் எத்தனையோ இருக்கிறதுக்கு காரணம் பெருமளவில் வியாதி விஞ்ஞானத்துவமாக இருக்குதுன்னு சொன்னாலும் நடைமுறை தாயினுடைய நடைமுறை வாழ்க்கையை சரியாக நல்லதொரு இலக்காக ஒருவரை பின்பற்றி பெரியோர்களுடைய அனுபவத்தை கேட்டு பயன்படுத்தி கொண்டால் இதுல இருந்து தவிர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்க, 20 நிமிஷம் பார்க்கறது. அதே மாதிரி இப்போ ஓரளவுக்கு புத்தி தெரிஞ்ச பசங்களை நீங்க என்ன பண்றீங்கன்னா, பட்றின்னு நான் 5வது வயசுலேருந்தே MBBS படிக்க வச்சிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு குழந்தை 20 நிமிஷம் ஒரு இடத்த பார்க்குதுன்னா அந்த குழந்தைக்கு அடுத்த 20 நிமிஷம் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்க, நல்லதை பார்க்க சொல்லுங்க, வேற மாதிரி ரெஸ்ட் கொடுங்க. இன்னைக்கு என்ன ஆகுது, பசங்க டிவி பார்க்க விட்டுறோம், லேப்டாப் பார்க்க விட்டுறோம், அல்லது செல்ஃபோனு இல்லைன்னா வீடியோ கேமு, இதையே பார்த்துக்கிட்டு இருந்தா கண்ணு கெடாமல் என்ன பண்ணும்? எதை வேணாலும் செய்யுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 20 நிமிஷம் ஒரு இடத்துல பார்க்கட்டும், 20 நிமிஷம் கண்ணுக்கு ரெஸ்ட்டு. இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொன்னதை பெற்றவங்க கருவுற்ற நாள் முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கடைபிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக பெரிய பரப்பளவில் கண் நோயிலிருந்து காப்பாற்றப்படலாம். இதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன், கண்ணாடியை தவிர்ப்போம், கண்களை காற்போம் அப்படின்ட்டு எப்பயோ ஒரு தலைப்பில் கொடுத்துருக்குறேன். நம்மளுடைய இணையதளத்திலே வரும் பாருங்க. அதில் இன்னும் விளக்கங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண் நல்ல ஒளி பெற்று வாழ்க்கையில் எந்த குழந்தையும் கண் பாதிக்காமல் நல்ல ஒரு நிலையை இறைவன் கொடுக்க வேண்டும், முருகன் அருள வேண்டும். அடுத்த ஒரு பகுதியில் பார்க்குறேன். வணக்கம். கண் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியிலே சாமிகள் கொடுத்த விளக்கங்கள் போதுமான சான்று என்று நினைக்கின்றேன். கண்ணுக்கு நல்லபடியிலே இருக்க வேண்டும் என்றால் நீ இயற்கையோடு இழைந்து வாழ வேண்டும். பசுமையான காட்சியை நீ கண்டு ரசிக்க வேண்டும். அந்த அளவிலே அது உன் கருவிலே வளர்கின்ற குழந்தைக்கு போய் பதிய வேண்டும். அந்த அளவுக்கு நீ அந்த பசுமையை ரசிக்க வேண்டும். நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். நல்ல உணவுகள் என்றால் உயர்ந்த காஸ்ட்லியான உணவுகள் என்பதாக அர்த்தமில்லை. கீரை, கிழங்கு போன்ற உயிர் சத்துள்ள நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். முதியோர்களின், பெரியவர்களின், அனுபவசாலிகளின் அறிவுரையை கேட்டு அதற்கு தகுந்தபடி ஒவ்வொரு காலத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்தால் குழந்தை கண்ணில் ஆரோக்கியம் குன்றாமல் நல்ல பார்வையோடு நல்ல நிலையான குழந்தை பிறக்கும் என்பதை தெளிவாக இன்று விளக்கியிருக்கின்றார்கள். ஏற்கனவே சொன்ன நிகழ்ச்சியோடு இதையும் சேர்த்து பார்த்து உரிய முறையிலே குழந்தைக்கு நல்ல கண் பார்வை அளிக்க நீங்கள் தான் முயற்சி எடுக்க வேண்டும். நல்ல பசுமையான காட்சியை பார்க்க வேண்டும், பசுமையான கீரைகளை சாப்பிட வேண்டும், நேரத்துக்கு உணவு, நல்ல பழக்க வழக்கங்களை கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இந்த குறைகள் தானாகவே தவிர்க்கப்படும் என்று சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வழிகளை தவறாமல் கடைபிடித்து நல்ல நிலையிலான வாரிசுகளை உருவாக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.